ரமேஷ் from மதுரை. நசிபுரம் எனக்கு யாருமே தெரியாது. 4 மாசம் முன்னாடி. இப்ப அவர் இல்லாம என்னால் எடுக்க முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். நட்சத்திரத்தை எனக்கு மிகவும் பிடித்தது அவருடைய சிரிப்பு தான். ஏன்னா காலையில வந்தவங்க ஒரு வீடியோ பார்க்க முடியாது, ஆடியோ மட்டுமே கேட்க முடியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அதிகமா பேசக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தான். ஏன் சொல்றேன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே 6 மணிக்கு நம்ம வீட்டுக்காரம்மா எந்திரிங்க போய் 1/2 கிலோ தக்காளி 1/2 கிலோ வெங்காயம் மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 4 மாசம் முன்னாடி இவருடைய ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு நான் போன் பண்ணிட்டேன். லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருடைய வாழ்க்கை முறையும் தொழில் முறையும் மாறிப்போம். என் பிசினஸ் லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் நான் இவரோட வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போதே இவரோட போன் இந்த மாதிரி எனக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க 4 months வெயிட் பண்ணணும். போன் எடுக்கல. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் போன் எடுத்து இவரை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி சீட்டு வேணும்னு சொன்னேன். இந்த கால்சர்வீஸ் கன்ஃபர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாசம் அக்டோபர் 4 months முடிஞ்சு எங்களுக்கு ஃபார்மெல்லாம் ஆயிடுச்சு. எங்களுக்கு பேட்ச் 15 இதுல பேட்ச் 15 ஒரு பலம் எங்களுக்கு. ஏன்னா அதுல அனுபவசாலிகள் ரொம்ப பேர் இருக்காங்க இந்த பேட்ச்ல. அதுக்கப்புறம் கிளாஸ் 4 months அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் கிட்டத்தட்ட 50 பேர் அந்த டீம் பேட்ச் 15ல. ஆனா அது கிட்டத்தட்ட 10 பேரோட பிரசிடென்ட் பிகினர்ஸ் தான். 10 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 years 5 years எல்லா இதுலயும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு சில ட்ரிக்ஸ் டெக்னிக்கல் அவேர்னஸ் தாண்டி தான் டெக்னிக்கல் வந்தோம். இப்ப நானே டெக்னிக்கல் அவேர்னஸ் சொல்லினாலும் இந்த பேட்சுக்கு நான் வந்தேன். முதல் 1 நாள் என்னோட தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தூக்கமே வரல. ஏன்னா ஒரு 4 நாள் கழிச்சு மார்க்கெட் பத்தி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. நம்பிக்கை. ஆனா நீங்க ஒரு விஷயம் எனக்கு பண்ணீங்க, நான் அதை மறக்கவே மாட்டேன். என்னன்னா பேக் ஷிஃப்ட் நான் நினைக்கிறேன். என்ன வேலை பார்த்தா தெரியுமா, அங்க நம்ம சுரேஷ் சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா சொல்லியிருக்கேன், மோட்டிவேஷன் பண்ணிருந்தாரு. நான் அங்க நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணீங்க சரிங்களா? இல்ல எப்பவுமே இப்ப நானே பேசுவேன் லாசஸ் பத்தியோ ப்ராஃபிட் நான் பேச மாட்டேன். ஏன்னா அது லாசஸ் எல்லாருக்குமே லாஸ் தெரிஞ்சா நம்மளுடைய எமோஷனே மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆனாலே லாஸ் ஆயிடுமோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது. அதுக்காக அந்த லாசஸ் பத்தி நான் பேச மாட்டேன். லாசஸே இல்லைங்க. கேட்ட சொல்ல போனா மார்க்கெட் ரொம்ப உலகத்திலே உயிர்ந்தா அதாவது பிசினஸ் பண்ணுற ஒரே பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் தான். எனக்கு இந்த கஷ்டம் நஷ்டம் எனக்கு தெரியாது. ஆனா ப்ராஃபிட் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அது இந்த 4 monthsல இந்த கிடைச்சா மட்டுமே கண்ணுக்கு தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் 5 வயசுல எவ்வளவு 50 வயசுல எவ்வளவு 45 வயசுல வந்துருக்கேன். எனக்கு வயசு 45. அந்த நான் சொன்ன மாதிரி பிசினஸ் ஸ்லோவா ஆகும்போது இவருடைய வீடியோ பார்த்து சேர்ந்தேன். ஆனா 2 months அப்புறம் டெமோ அக்ரிமெண்ட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரியல்ல லோன் பண்ணி மினிமம் கம்மியான ஒரு டாலர் போட்டு நான் மார்க்கெட்ல ரியல்ல கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தேன். இப்போ நட்சத்திரத்தை தான் இன்ஸ்டன்ட் ஃபண்ட் கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் அதிகமா நாளைக்கு எனக்கு கொடுத்துருவாரு. நான் கேட்டது $50,000. ஆனா ஒரு காசு இருக்கிறதுனால $1,00,000 தொகை வெளியிடுறாரு. அது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருந்துச்சு. மார்க்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சம்பாதிப்பது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச மார்க்கெட்ல சேல் பண்ண நினைச்ச உடனே ஒரு பெரிய அண்டா வாங்கிட்டேன். அண்டா எதுக்குன்னா எல்லாருமே முன்னே காலத்துல அண்டாவிலே சம்பாதித்த காசுன்னு போடுவாங்க. அது அந்த அண்டாவை போட்டும்போது அது எப்படி பெருகும். அதுவே வீட்டு பழங்காலத்து மக்கள் இன்னும் அண்டாவில தான் போடுவாங்க. ஆனா அண்டாவை போட்டு அரிசி மேல வச்சுருவாங்க. ஏன்னா அது ஒரு ஐதீகம்.
அந்த மாதிரி நீங்களும் உடனே அங்க வாங்கணும்னு நட்சத்திரோட ஆசை. அது ஆகினால நான் சொல்லுவது ரொம்ப இருந்தது. ஆனா நான் மறந்துட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, மாசம் ஒரு இப்படி மீட்டப் பண்ணுவாரு. அமைச்சர் பேசிக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்துருங்க. ஜாயின் பண்ணாதவங்க இப்போ புக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. கிளாஸுக்கு வந்துருங்க. அதுதான் என்னோட பயம் எல்லாம் விட்டுருங்க. நீங்க பூரா வருமானம் தான். சோ பொறுமையா என்னுடைய பேச்சு கேட்பதற்கு மிக்க நன்றி. உண்மையிலே இந்த மேடையை ரொம்ப ப்ராப்பரா பயன்படுத்துவார் அவருதான். ஒரே செகண்ட்ல 50,000 $1,00,000 ஆகிட்டாரு. ஆனா இன்னொரு சொல்றேன் ப்ரோ, நசீர் ப்ரோ உங்க மேல மட்டும் பாசம் இல்ல, என் மேலேயும் பாசம் இருக்கு. நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலியான கேரக்டர். அது இல்லைன்னா பேட்ச வரதான். அது உண்மை. பேட்ச் எப்படி நம்ப முடியும்? நம்ம காலையில பேட்ச் வரல, பேட்ச் வருமா? அதே மாதிரி அமெரிக்காவே அவருடைய அக்கா பையன் அமெரிக்கா இல்லாத பையன் அந்த பையன் சேர்த்து எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. உங்களை டெய்லி வந்துடுறேன். கண்டிப்பா வாங்க. வந்துருமா அது சரி. ஆமா, அதே உண்மைதான். தேங்க்யூ பெரிய பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.